வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடியிலேருந்து திருச்செந்தூருக்கு தூத்துக்குடி வழியாக போகிறோம். அது ஃபுல்லாக கார் டிரைவ் தான். அதை பற்றி தான் உங்களோட கதைக்கு போகிறோம். இப்போ தனுஷ்கோடிக்கு வந்துட்டேன். தனுஷ்கோடியில் பார்க்க ரோட்டு ஃபுல்லாகவே மண் அடிச்சிருந்தது. அது காரணம் காற்றுக்கு அங்காலையும் இஞ்சாலையும் உள்ள மண்ணுகள் அடித்து ரோட்டில் இருக்கும். இந்த ரோட் கனகாலத்துக்கு முதல் 4-wheel drive ரோட்டாக இருந்து இப்போ கவர்மெண்ட் இந்த ரோட்டை வந்து தேர் ரோட்டாக மாற்றிருக்கு. தேர் ரோட்டாக மாற்றிருந்தாலும் இடக்கிற மண்கள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணி கொண்டிருப்பினேன். இப்போ நாங்கள் தனுஷ்கோடிக்கு ஃபுல்லாகவே போக மாட்டோம். இடையில் வந்து லைட் ஹவுஸை பார்த்துட்டு நாங்கள் திரும்புகிறதான் பிளான். எங்களுக்கு திருச்செந்தூருக்கு பின்னேரம் 8 மணிக்கு முதல் போக வேண்டிய ஒரு டார்கெட் இருக்கிறதால திருச்செந்தூர் இந்த இடத்துல இருந்து 6 மணித்தியாலம் டிரைவிங்ன்றதாலையும் நாங்கள் உடனே வெளிக்கிட போகிறோம். ஏன் 6 மணித்தியாலம் டிரைவிங்குண்டா ரோட் ஃபுல்லாகவே சின்ன ரோட்டுகள் ரஃபிக்காக இருக்கும். சில கிராமங்களுக்குள்ளால் போவைக்க கூட ரஃபிக்காக இருக்கிறதால நாங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி திருச்செந்தூருக்கு போகிறோம். நீங்கள் தனுஷ்கோடி எண்டுக்கு போனீங்களோன்னா அதுலேருந்து தலைமன்னார் கிட்டத்தான் இருக்கும். ஸோ சிலாக்க சொல்கிறவங்க தலைமன்னார் அதுலேருந்து பார்க்க தெரியுமெண்டு, தலைமன்னார்லேருந்து பார்க்கையும் தனுஷ்கோடி தெரியுமெண்டு. அது எனக்கு வடிவாக தெரியலை. நாங்கள் திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தால் நாங்கள் திருப்பி போகிறோம். நான் சொன்ன லைட் ஹவுஸ் அந்த முன்னுக்கு இருக்கிற லைட் ஹவுஸ் தான். அதை தாண்டி தான் இப்போ வந்து நாங்கள் அதை தாண்டி திருப்பி நாங்கள் போகிறோம். நீங்கள் தனுஷ்கோடிக்கு வந்தால் தனுஷ்கோடி ஒரு அட்ராக்ஷன்னு தான் சொல்கிறவ. அந்த அட்ராக்ஷனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்தில் நின்றுட்டு ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் போய் நின்றுட்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல இடம் தான் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு. தனுஷ்கோடிக்கு வந்தீங்களோன்னா இந்த ரோட்டில் அங்கே 2 பக்கமுமே மீன்கள் விற்று கொண்டு இருந்தவ மீன்கள் விற்கிறத நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். தனுஷ்கோடி இந்த ரோட்டுக்கு போன உடனே ராமேஸ்வரத்துக்கு போவைக்க ஒரு சின்ன ஒட்டியடி ரோட் மாதிரி தான் இருந்தது. அந்த ரோட்டுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு கொஞ்சம் நேரம் டைம் கட்டுட்டோம். இந்த வியூ தான் தனுஷ்கோடிக்கு போய்க்கு 2 பக்கமும் கடல், அதுக்கிடையில் ஒரு முனை போகிறவனுக்கு தான் போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான வியூவை எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இந்த தனுஷ்கோடியில் பார்க்கலாம். அலையலும் பெரிய அலையல் என்று இல்லை, அளவான அலையால் சில பல மக்கள் இந்த இடங்களில் ஸ்விம்மிங் பண்ணி கொண்டு நீந்தி கொண்டிருக்கிறதையும் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ரோட்டுக்கு 2 பக்கமும் எப்போவுமே மண் இருக்கிறத வந்து ஈஸியாக பார்க்கலாம் மாதிரி இருந்தது. நீங்கள் பார்க்கையும் உங்களுக்கு தெரியும் 2 பக்கமும் மணல் வந்து ரோட்டோட அண்டியே வந்து இருக்குது. இரவு வேளையில் கூட காத்தடிக்க இந்த ரோட் ஃபுல்லாக மணல் மூடப்பட்டு திருப்பி அதை க்ளீன் பண்ணுறவ. இப்போ இந்த நான் போன டைம் டூரிஸ்ட் சீசன்றதால எப்போவுமே வெஹிக்கிள்ஸ் போகிறதால அந்த இடங்கள் க்ளீன் பண்ணப்பட்டு மணல் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். ராமேஸ்வரத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் போய் அப்படியே நாங்கள் முதல் வந்த ரோட்டுகளால் போய் தான் போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்த ரோட்டுகளால் தான் போவோம். அப்துல் கலாம் ஐயாண்ட வீடை அந்த நினைவு சின்னம் இருக்கிற இடத்தையும் தான் தாண்டி போவோம். இப்போ ராமநாதபுரத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ராமேஸ்வரத்தில் இருந்து இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராமநாதபுரத்துலேருந்து நாங்கள் போகிறோம். அதில் நன்றி பலகையில் போட்டிருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து அங்கால போன உடனே மண்டபம் வரும். மண்டபத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு என்ன பண்ணினா போல் நேராக தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து டிரைவ் பண்ணிக்கொண்டே திருச்செந்தூரில் தான் நிப்பாட்டுவோம். தூத்துக்குடிக்குள்ளால் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அப்துல் கலாம் ஐயாண்ட நினைவு சின்னம் இருக்கிற இடம். டூரிஸ்ட்கான பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோம். பாம்பன் பாலத்தை ஒரு கால் நின்று பார்த்துட்டு அதை எப்படி சுற்றி வீடியோ எடுக்கலுமோ அதை மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த வியூ இருந்தது, இந்த கண்ணுக்கு எப்படி இருந்ததுன்றதை நாங்கள் இதில் பார்க் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த பாலத்தில் ஆக்கள் பார்க் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நிப்பாட்டுறவே அதே மாதிரி நாங்களும் பார்க் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து நாங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே போட்டுகள் மீன் பிடிக்கிற போட்டுகள் இருந்தது. மறுபக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்த இந்த ரயில்வே பாலம் இருக்குது. இப்போ ரயில்வே பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால இப்போ ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இல்லை. மண்டபம் வரை தான் கடைசி ட்ரெயின் இருக்குது. நான் போன டைமில் செப்டம்பர் 2023
அந்த ஃபுல் ட்ரெயின் பாலம் கட்டினா போல் நீங்கள் இப்போ தெரியுது புது பாலம் கட்டினா பழைய பாலம் அப்படியே இருக்குது. இந்த பாம்பன் பாலம் ஃபுல்லாக கட்டி முடித்தா போல் திருப்பி புது ட்ரெயின் ஓடும். இப்போ 2 போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு கொண்டா கட்டி கொண்டு இருக்கிற பெரிய பாலமை. ஸோ நீங்கள் பார்க்கவே தெரியுது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ முதல் இருந்த அந்த மிகப்பெரிய ஃபேமஸான அந்த ஓப்பன் பண்ணுற பிரிட்ஜும் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்போ அதையும் ஜூம் பண்ணி எடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் தான் நார்மலாக ஓப்பன் பண்ணுறவ. அதை பார்த்துட்டு நாங்கள் நேரே திருச்செந்தூருக்கு எங்களுக்கு டிலே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. போகிறதுக்கு அப்படியுமே 8 hours 6 to 7 hours எடுக்குமென்ற மாதிரி டிரைவர் சொன்னவர். அப்போ நாங்கள் 2க்கு வலிக்கிட்டால் 8க்கு போவோம்ன்ற ஒரு 6 hour டார்கெட்டில் தான் போய் கொண்டிருக்கோம். ராமநாதபுரத்துக்கு எந்த பண்ணின உடனே நீங்கள் கணக்க பனை மரங்கள் பனை ப்ராடக்டுகளை எல்லாம் பார்க்கலாம். இங்கே பதநீரும் ஃபேமஸ், கல்லும் ஃபேமஸ். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு இடம் தான். நீங்கள் கூட பனை மரங்கள் பார்க்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் பார்க்குற எனக்கு ஜாழ்ப்பாணத்துக்கோ அல்லது மன்னருக்கும் இந்த ராமநாதபுரத்துக்கும் இடையிலேயான தூரம் மிக குறைவு தான். அது ஒரே மாதிரி கிளைமேட்டுன்றதால இங்கேயும் பனைமரம் வடிவாக வளரும். இங்கே ஜாழ்ப்பாணத்தில் மன்னர்லாம் பனைகள் கூட மாதிரி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் பனை மரங்கள் கூட. தூத்துக்குடிக்கு போனாலும் பனை மரங்கள் கூட. ஏனென்றால் ஒரே கிளைமேட் இருக்கிறதால அந்த வியூவே நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்கவே தெரியும். மேபி நான் நினைக்கிறேன் அவங்களோட பிஸ்னஸ் அதுதான். ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிறீங்க உங்கள் ஊர் ஏர்போர்ட் எப்படின்னு தெரியல. எல்லா குருவி அதிகமாக இருப்பாங்க தெரியுமா? குருவியா அப்படின்னா தெரியாதா? குருவின்னா தெரியுங்களா? இல்லை, குருவின்னா உங்களோட வேர்ட் போல. நீங்கள் இந்த ஊர்ல இருந்து அங்கிருந்து கொடுக்குறது அங்கிருந்து இங்கிருந்து கொடுக்குறாங்களே, நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் ஊர்ல இருந்தால் நிறைய வராங்களே ஸ்ரீலங்காலங்க. என்னண்டு ஸ்ரீலங்காலேருந்து சென்னைக்கு ஒரு வாரத்தில் 2 டைம் வருவாங்க. அங்கேருந்து பொருள் எடுத்து இங்கே கொடுப்பாங்க. இங்கேருந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே விற்றுட்டு வருவாங்க. அப்பப்போ வியாபாரி வேற, கொடுக்கறது வேற. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா இருக்க சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருள் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா யாராவது நான் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொருள் எடுத்துன்னு தான் எங்கள் அம்மாட்ட கூட நீங்கள் கொடுத்துருவீங்க. அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ அவங்க அங்கேருந்து ஒரு பொருள் எங்கள் பையனை கூட ஒன்று கொடுப்பாங்க. இதை வந்து அவங்க வேலை பார்த்தாங்கன்னா குருவி. அதில் எல்லாமே வரும், லீகலாக வரும் இல்லீகலாகவும் எல்லாமே வரும். ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சாமான் தந்து விட்டா அந்த சாமானை கொண்டு நான் அவட்ட அம்மாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா அது ஹெல்ப் ரைட். அது நீங்க ஒரு நாளைக்கு கொடுக்கறது கிடையாது. இதுதான் வேலையாவே செய்யறவங்க பேர் தான் குருவி. நீங்க ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ணீங்க அது நான் கணக்கு கிடையாது. நீங்க வந்து வீட்டுல போய் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஏர்போர்ட்ல போறீங்கல்ல சாமான் வாங்கிட்டு, நீங்க இப்ப சென்னை விட்டு இறங்குனாங்கன்னா இறங்கி அவர் வெளியில வரும்போதே ஆளு அங்க ரெடியா இருப்பாங்க அதை வாங்கிட்டு போறதுக்கு, அந்த பொருளை கலெக்ட் பண்றதுக்கு. அங்கிருந்து வெளியில வரும்போது இவர் வெறும் ஆளா தான் வருவார். சும்மா ஒரு 2 ட்ரெஸ் இப்படி ஒரு பேக் தரீங்களே, ட்ரெஸ் ஒரு கவர் வச்சு அந்த மாதிரி தான் வெளியில வருவாங்க. இதுக்குன்னு தனியா இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க. சென்னையிலே வந்துதான் இந்த தங்கெல்லாம் கொடுத்துறாங்க தெரியுமா? நியூஸ்ல பாப்பீங்களா? தங்கெல்லாம் கடத்திட்டு வராங்களே, சிவகாசி படம் ஷூட்டிங். எங்க ஷூட்டிங் நடந்தது? சென்னையில. சிவகாசி படம் சென்னையில ஷூட்டிங் நடந்தது. 90% சென்னையில தான் நடக்கும். தமிழ்நாடு வந்து வெளியூர் மாதிரி காட்டுவாங்க. செட் போட்டு எல்லாமே எடுக்கிறதுன்னு அந்த ஊரே கிடையாது. பப்ளிக் தண்ணியா? ஆமா, இது இல்ல இது ஒரு டைமிங் விடுவாங்க, காலையில சாயந்தரம் விடுவாங்க. அந்த டைம்ல புடிச்சு வச்சுப்பாங்க. எந்த மாவட்டத்திலுமே இந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. இருக்கும் ஏதோ மலையில மக்கள் மற்ற இடத்துல கொஞ்சம் இருப்பாங்க. அப்ப இது குடிக்கிற தண்ணியா இல்ல எங்களுக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்.
ஸ்கூல்லாம் வாங்கினா கூட ஸ்கூல்ல வாங்கி சாப்பிட மாட்டேன், எங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான் நான் வீட்டுல இருந்து எடுத்து போவேன். இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தானே இருக்கும் மொத்தமா ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறது. அப்படி இருந்த நான் லாரி சொன்ன தெரியுங்களா வேலை பார்க்க போனது. அப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லாரிக்கு போனது. சாப்பாடு ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதை ரெடி பண்றது பாகு சாப்பிடல. டிரைவரோட கதைச்சு கொண்டு போய் கொண்டிருக்கேன். டிரைவர் இந்தியாவில் உள்ள சில பல விடயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தால் நீங்களும் கேட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கதைச்சு கொண்டு தான் நேராக திருச்செந்தூருக்கு போகிறது. டிரைவரோட கதைச்சு கொண்டு போய்க்க எனக்கு இன்ஃபர்மேஷன், லோக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு எடுக்கத்தக்கதாக இருந்தது. நாங்கள் தூத்துக்குடியை நெருங்கிக்க உப்பாலங்கள் கிணக்க பார்க்கறதுக்கு இருந்தது. இப்போ நான் கிணக்கு உப்பாலங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணிடுதேன். எங்கே பார்த்தாலும் உப்பாலங்கள் இருக்குது. நீங்கள் சிங்கம் படத்தில் பார்த்துருப்பீங்க, கிணக்கு உப்பாலங்கள் காட்டியிருப்பீங்க. தூத்துக்குடியில் தான் அந்த உப்பாலங்கள் கணக்கு இருக்குது. தூத்துக்குடியில் ஷூட்டிங் செய்யக்க இப்படியான உப்பாலங்கள் நீங்கள் பார்க்கலாம். உப்பு வழிகள், கிணக்க உப்பு வழிகளை இங்கே பார்க்கத்தக்கதாக இருக்குது. அங்கேயுமே நல்ல உப்பு விளைந்து இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. இது ஒரு நல்ல வியூவாக இருந்தது. நாங்கள் பின்னேரம் போய்க்க ஒரு சன்செட் டைம் ஆகிட்டது இந்த தூத்துக்குடியை கடக்க. தூத்துக்குடியிலேருந்து அடுத்ததாக திருச்செந்தூர் தான் போகணும். நாங்கள் தூத்துக்குடியை ஃபுல்லாகவே கிடைக்கல. தூத்துக்குடி ஃபுல்லாகவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கணக்கு தான். கப்பல்கள் கணக்கு வர்றதால இந்தியா இந்த தமிழ்நாட்டுக்கு துறைமுகமாக தூத்துக்குடியும் இருக்குது. அங்கே கணக்கு கப்பல்கள் வர்றதாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை தான் தூத்துக்குடியை நான் பார்க்கத்தக்கதாக இருந்தது. உப்பு விலையும் ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது. இங்கே இந்த மோஸ்ட்லி ஆக்கள் உப்பு ஏற்றுமதி செய்கிறதையும் டிரைவர் சொல்லி கொண்டு வந்தவர். நீங்கள் பார்க்க தெரியும் இந்த வியூக்கள் எப்படி இருக்குன்னு. அதே வியூ தான் இது. இந்த முன்னுக்கு போகிற வெஹிக்கிள் இந்த வியூவை பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி தான் நார்மலாக அங்கே வைக்கோல் மூவ் பண்ணி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சர் தானே, பேலன்ஸ் தவறுனா கீழே விழுந்துடும். பட்டினால் இதிலே உப்பாலங்கள்லேயும் விதமான உப்புக்கள் இருக்குது. அந்த உப்புக்கள் வந்து அவையல் எவ்வளோ ப்ரோசஸ் பண்ணினன்றதையும் வச்சு சில ப்ரோசஸ் பண்ணின உப்புக்கள் வெளியே இருக்கும். ப்ரோசஸ் பண்ணாத உப்புக்கள் கொஞ்சம் மண் கலரில் இருக்கும். இந்த பைபாஸ் எடுத்து நாங்கள் வெளியால் தூத்துக்குடி என்ன சிட்டியை விட்டு வெளியால் போய்த்தான் போவோம். தூத்துக்குடி சிட்டிக்கு போக மாட்டோம். சிட்டிக்கு உள்ளுக்கு போனால் டைம் கணக்கு எடுக்கும். அப்போ நாங்கள் இந்த டோல்கேட்டை தாண்டி டோல் பே பண்ணி நாங்கள் அடுத்ததாக திருச்செந்தூருக்கு போகிறதான் எங்களுடைய நோக்கம். இங்கே நீங்கள் பார்க்க ஒரு பஸ்ஸும் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் சென்டர் மாதிரி பின்னுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சரி சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பின. இந்த டோல்கேட்டுகள் ஆட்டோமேட் டோல்கேட்டுகள். நீங்கள் முதலே டோலுக்கு பே பண்ணியிருந்தால் அதில் உங்களோட பாஸை வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அது டிடக்ட் பண்ண மணி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து. இந்த ஹைவே நேராக போகலாம். இப்போ இந்த நாங்கள் திருச்செந்தூருக்கு போக திருப்பி திருச்செந்தூர் ஊருக்குள்ளே போக கொஞ்சம் நெருக்கமான இடங்களாக தான் இருக்கும். தூரத்தில் பார்க்குறது தூத்துக்குடி சிட்டி. இந்த சிட்டியை நாங்கள் பைபாஸ் பண்ணி போய் கொண்டிருக்கோம். தூரத்தில் பார்க்க உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஜெனரேட் பண்ணுற அந்த நீராவி அனுப்புகிற அந்த குமிழ்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணினேன், பட் அதுக்கிடையில் எனக்கு வாகனங்கள் எங்களை க்ளோஸ் பண்ணினால ஜூம் பண்ணினது வடிவாக தெரியலை. தூரத்தில் தெரிகிறது தான் அந்த எலக்ட்ரிக் செய்கிற இடம்.
தூத்துக்குடியிலையும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். தூத்துக்குடியை பைபாஸ் பண்ணி தான் போய் கொண்டிருக்கேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவைகளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா அவைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவைகளுக்கு இடையில் இந்த வழியால் ட்ராவல் பண்ண போயினான்னு சொல்லிச்சோன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதலே காட்டினீங்களோன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அவைகளோட ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னவனாக்கு இதுதான் நீராவி வழியில் அனுப்புகிற அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதால அங்கே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி கொண்டு போக சிட்டி வந்துடும். சிட்டிக்குள்ளால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. இது பைபாஸ் இருந்தாலும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இந்த ஏரியா இருந்தது. அதுதான் நீங்கள் இந்தியாவில் எங்கேயும் ட்ராவல் பண்ணிக்க பீக் ஹவர்ஸில் எக்கச்சக்க டிராஃபிக் இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ண வேணும். அதில் கூகுளில் சில நேரம் காட்டுறவனுக்கு நாங்கள் போய் சேர இல்லாது கன்சிடர் பண்ணி அந்த டைமையும் கொஞ்சம் அலோகேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது நல்லா. இந்த நைட் வேலையில் ட்ராவல் பண்ணிக்கா ஃபுல்லாக ரோட் ஃப்ரீ ஆகிடும். பட் ஈவினிங் ஒரு 5 to 10 வரை கொஞ்சம் தான் இதன் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். நாங்கள் தூத்துக்குடியை தாண்டிட்டோம். இனி நேர திருச்செந்தூரான அடுத்த ஸ்டாப். திருச்செந்தூர்லையும் இன்றைக்கு கடைசி தரிசனம். கடைசியாக தஞ்சாவூரில் கடைசி தரிசனம் செய்த எனக்கு இன்றைக்கு திருச்செந்தூரில் கடைசி தரிசனம் செய்ய போகிறோம். திருச்செந்தூருக்கு அடுத்தது கன்னியாகுமரிக்கு போகிறதான் அடுத்தடுத்த பிளானுகள் இருக்குது. திருச்செந்தூர் சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே கோயிலுக்கு கிட்ட போய் பார்க் பண்ணிவிட்டு கடைசி தரிசனத்தை பார்த்துட்டு அந்த வீடியோ அடுத்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு அடுத்த கன்னியாகுமரி போகிறது தான் இரவு போகிறதான் பிளான். 12 கிலோமீட்டரில் திருச்செந்தூர் கோயில் அந்த சிட்டி வந்துடும். அந்த வீடியோக்கள் அடுத்தடுத்ததாக வரும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.